செகண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சிமிலர்லி நம்ம எப்படி டார்கெட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நான் 4000 ப்ராஃபிட் எடுக்கணும்னா நான் ஒரு 3000 ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னு நீங்கள் செட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே உங்களுடைய ரிஸ்க் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் இந்த 3000 ரிஸ்க் ரீச் ஆனதும் புக் ஆல் ப்ராஃபிட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா 3000 ருபீஸ் ஓவரால் போர்ட்ஃபோலியோ லாஸ் அச்சீவ் ஆனதும் ப்ராஃபிட்டில் இருக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸில் இருக்கிற ட்ரேட்ஸை அது கேரி ஃபார்வர்ட் பண்ணும். க்ளோஸ் ஆல் லாஸஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிங்கன்னா லாஸில் இருக்க பொசிஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டில் இருக்கிற பொசிஷன்ஸ்லாம் கேரி பண்ணும். க்ளோஸ் ஆல் பொசிஷன்ஸ் அப்படின்றது சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட்டில் இருக்கிற பொசிஷனோ லாஸில் இருக்கிற பொசிஷனோ எல்லா பொசிஷனையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடும். அண்ட் தென் சிமிலர்லி பாஸ் ஈஸியல் கோ. பாஸ் ஈஸியல் கோ க்ளோஸ் ஆல் ப்ராஃபிட்ஸ் ஆர் க்ளோஸ் ஆல் லாஸஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் தான் இது யூஸ் ஆகும். க்ளோஸ் ஆல் பொசிஷன்ஸ் சூஸ் பண்ணும்போது நீங்கள் பாஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் புதுசாக சிக்னல் வந்தால் எடுக்காது, இருக்கிற பொசிஷன் எல்லாத்தையும் ஆல்ரெடி ஈஸியாக கோவும் க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த கேஸில் க்ளோஸ் ஆல் பொசிஷன்ஸ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஸ்டாப் ஈஸியல் கோ, பாஸ் ஈஸியல் கோ மோர் ஆர்லெஸ் ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யும். பட் லாஸ் எல்லாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு புதுசாக ட்ரேட் வந்தால் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா க்ளோஸ் ஆல் பொசிஷன்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் டிக் பண்ணாமல் விட்டுருங்க. இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுற வேலை. அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். இதில் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதை எனேபிள் பண்ணிங்கன்னா 3000 ஸ்டாப் லாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓவரால் பொசிஷனுடைய ப்ராஃபிட் ஒரு 1000 ருபீஸ் ரீச் ஆச்சுன்னா அந்த 1000ல் இருந்து 3000 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கும். அப்போது -2000 அச்சீவ் பண்ணால் எல்லா பொசிஷன்ஸையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுற மாதிரி. சப்போஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி 3000 வரைக்கும் போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் என்ன ஆகும், எவ்வளோ ப்ராஃபிட் மேலே போதோ, ஹையஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளோ போதோ அது கூடவே லாஸ் மூவ் ஆகிக்கினே போகும் மேலே மேலே. சப்போஸ் உங்களுடைய பொசிஷனுடைய ஓவரால் ப்ராஃபிட் ஒரு 5000 அச்சீவ் ஆகிட்டு அப்போ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா 5000 - 3000. ஸோ 2000 ருபீஸில் உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதாவது ப்ளஸ் 2000 ருபீஸ். ஏன்னா ப்ராஃபிட் நமக்கு ப்ளஸ் 5000 ருபீஸ் வந்துடுச்சு. அதிலிருந்து 3000 ருபீஸ் நான் ரிஸ்க் எடுக்க தயார். ஸோ 5000ல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து 2000க்கு ப்ராஃபிட் அச்சீவ் ஆச்சுன்னா இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணும், இருக்கிற எல்லா பொசிஷன்ஸும் நீங்கள் இங்கே கொடுத்துருக்க ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணும். நீங்கள் க்ளோஸ் ஆல் பொசிஷன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா 2000 தொட்டதும் எல்லா பொசிஷன்ஸும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும். இதுதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுற வேலை.